பார்த்து வருகிறோம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கின்றனர் கீழம்பாக்கம் போலீசார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கிறார்கள் கீழம்பாக்கம் போலீசார். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கீழம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பீலா வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பீலா வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், வழக்கின் பின்னணி மற்றும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய தையூர் கிராமத்துல ஐஏஎஸ் அதிகாரியான பீலா வெங்கடேஷ் என்பவருடைய பண்ணை வீடு இருக்கிறது. இவருடைய முன்னாள் கணவர், இவர் ஓய்வு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆவார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீலா வெங்கடேசன் அவருடைய கணவர் பிரிந்து விட்டதாக அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் விவாதாரத்து வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். இந்த நிலையில பீலா வெங்கடேஷுடைய பண்ணை வீட்டுல முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அத்துமீறி புகுந்து காவலாளை தாக்க முயன்றதாக கிளம்பாக்கம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். அதாவது சட்டவிரோதமாக கூடுதல், கொலை, மிரட்டல் விடுத்தல், அத்துமீறி உடை நுழைதல், வீடு புகுந்து பிரச்சனை ஈடுபடுதல், தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது காவல் நிலைய ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜேஷ் தாஸினுடைய முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கிளம்பாக்கம் போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டு அதன் பிறகு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவரை கைது செய்து தற்போது நிலைய ஜாமீனில் விடுத்திருக்கிறாங்க. வீட்டு காவலையை தாக்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ளே நுழைந்து அவர்களை உள்ள இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுத்து செல்ல முயன்றதாக தான் வழக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் கிளம்பாக்கம் போலீசார் அவரை கைது செய்து தற்போது நிலைய ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.